கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை என்ற இந்த டிவி நிகழ்ச்சிகளை நடத்துவதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக வருகிற நாட்களில் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே அனனியா என்ற தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் சவுல் என்ற பவுலை குறித்து சொல்லுகிற வேளையிலே, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் பவுலை குறித்து தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை அவருடைய கரத்திலே ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்வது உண்மையானால் அது நிச்சயமாகவே சிறப்பான குணாதிசயங்களும் மேன்மையான காரியங்களும் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையிலே அவர் சுவிசேஷ பணியிலே தைரியம் உள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மீட்பை பெற்றதான பவுல் தாமதம் இல்லாமல் தைரியமாக சத்தியத்தையும் தன்னுடைய சாட்சிகளையும் அறிவிக்க ஆரம்பித்தார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு தான் ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய ஆரம்ப அனுபவத்தை சாட்சியின் மூலமாக எங்கும் அறிவிக்கிற ஒரு அனுபவம். பவுலுக்குள் இருந்த விசேஷத்த குணாதிசயம் பயம் இல்லாமல் தைரியமாக அறிவிக்கிறவராக இருந்தார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டார்கள். காரணம், ரட்சிப்புக்குள்ளே சிலுவை வேந்தராகிய நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் அங்கே காணப்படும். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் இருப்பதாகத்தான் எங்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, என் பிராணனையும் நான் அற்பமாக எண்ணுவதில்லை, ஆண்டவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் தைரியமாக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தைரியம் உள்ள ஒரு குணாதிசயம்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களிலே காணப்பட வேண்டும். அது பவுலுக்குள் இருந்தது, நமக்குள்ளும் அது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகள் மத்தியிலே உற்சாகமுடையவராக இருந்தார். ரோம சிறைச்சாலையிலே கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, அடிக்கப்பட்டு காயப்பட்ட நிலைமையிலே சீலா என்ற உடன் ஊழியனோடு இருக்கும்போது அங்கே பாடி துதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாடி துதிக்கிறவராக இருந்தார். அவர் அங்கே சந்தோஷத்தோடு தேவனுடைய காரியத்திலே அவர் உற்சாகத்தோடு செயல்படுகிறவராக இருந்தார். அருமையானவர்களே, பாடுகள் வருவது சோர்ந்து போகிற அநேகரை பார்க்கிறோம், கலங்கி போகிற அநேகரை பார்க்கிறோம். பவுல் அப்படி அல்ல. அவர் எத்தனை பாடுகள் வந்தாலும் இயேசுவுக்காய் சகிக்க உற்சாகமுடையவராக இருந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிந்து போவதில்லை என்று பவுல் குறிப்பிடுகிறார். அதனுடைய பொருள் என்ன? என்ன பாடு வந்தாலும் இயேசுவுக்காக நாங்கள் வாழுவோம், இயேசுவுக்காக ஜீவிப்போம் என்ற திறனான உறுதி உள்ளவராக அவர் காணப்பட்டார். மூன்றாவதாக பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையிலே இயேசுவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை செய்தார். அநேகர் தங்களுக்காக வாழ்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை மையமாக வைக்கிறார்கள், சம்பாத்தியத்தை மையமாக வைக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இயேசுவை மையமாக கொண்ட, இயேசுவையே வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செயல்பட்டிருக்கின்றார்.
இயேசுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு எப்பொழுதும் இயேசுவின் மரணத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இயேசுவை மையமாக கொண்டு இயேசுவை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருந்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேளையிலே 4வது குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய தேவனுடைய மனிதனாக மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய மனிதனாக மாத்திரமல்ல, தன்னோடு பணி செய்கிறவர்கள், தன்னோடு ஊழியத்தில் இருக்கிற, தன்னையோடு அக்கறையோடு செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நல்ல அக்கறை உள்ளவராக இருந்தார். நீங்கள் பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 to 30 வசனங்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவரை குறித்து நாம் அழகாக பார்க்கிறோம். எப்பாப்ராதீத்து என்ற உடன் ஊழியன் அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது வியாதிப்பட்டிருந்தார். ஆனால் அதிக கரிசனையோடு சபைக்கு அறிவிக்கிறவர்களே, உடன் ஊழியர்களுக்கு அறிவிக்கிற காரியத்தில் கரிசனையோடு காணப்பட்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் நம்மை குறித்து எவ்வளவு அக்கறை கொள்கிறோம், ஆனால் நம்மோடு பழகிற, நம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற மக்களை குறித்து நாம் அக்கறை உள்ள ஜப வாழ்க்கை செய்கிறோமா, அக்கறையோடு அவர்களை குறித்து விசாரிக்கிறோமா என்றால் குறைவாக இருக்கிற சுயநலமுள்ள வாழ்க்கை செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே பிலோமனுக்கு எழுதுகிற அந்த பகுதிகளிலே ஒனேசிமை, ஒருவேளை பிலோமனுக்கும் ஒனேசிமுக்கும் வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் தான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒனேசிமை ஆண்டவருக்குள் நடத்தினதை நன்றாக நினைவுபடுத்தி பிலோமனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மற்றவர்களை குறித்த நல்ல அக்கறைகள், நல்ல கரிசனைகள் பவுலுக்கு இருந்ததுதான் ஒரு நல்ல தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 5வது குறிப்பாக நாம் பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவியத்தினுடைய பகுதிகளிலே எச்சரிப்புள்ள ஒரு வாழ்க்கை செய்து கொண்டே இருந்தார். கவனமுள்ளவர்களாக அவர் காணப்பட்டார். அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், ஆனால் எச்சரிப்பான ஜீவியம் செய்வது கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஜீவியம் என்று செய்கிறார்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு என்று குறிப்பிடுவார். சாத்தான் எவரையும் மோசம் போக்குவான், சிறிய விசுவாசியையும் மோசம் போக்குவான், பெரிய தேவனுடைய மனிதர்களையும் மோசம் போக்குவான். அவன் தந்திரமுள்ளவன் என்று நமக்கு தெரியும். அவர் கட்சிக்கிற சிங்கம் போல வகைதேடி சுற்றித் தருகிறவன் என்று தெரியும். ஆனால் பவுல் சொல்லுவார், மோசம் போகாதபடிக்கு. ஆம் அருமையானவர்களே, நம்ம ஜீவியத்திலே எப்போதும் பவுலை போன்ற ஒரு எச்சரிப்பின் ஜீவியத்தை நாம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சிறிய காரியமானாலும், சிறிய குறைகளாக இருந்தாலும், பெரிய காரியங்களாக இருந்தாலும் நமது வாழ்க்கையில் குறுக்கிடுமானால் சாத்தான் மோசம் போக்கி விடுவான். எனவே ஒன்றும் நமது வாழ்க்கையை கரைப்படுத்தாமல் இருக்க எச்சரிப்புள்ளவர்களாக இருப்போமானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று பவுல் குறிப்பிடுவது மாத்திரமல்ல, பவுலை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை குறித்தும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுவார். வேதனை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7 முதல் 14 வசனத்திலே 6வது குறிப்பாக பார்க்கிறோம். பவுலுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் இருந்தது. நமக்கு என்ன தீர்மானம் இருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் உலகத்துக்குரிய காரியமாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பவுலுடைய தீர்மானம் என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்க நோக்கி தொடர்கிறேன் என்று குறிப்பிடுவார். அவர் ஒரே நோக்கம், லெக்க நோக்கி ஆண்டவருக்கென்று ஓட வேண்டும், ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை முடிக்க வேண்டும், அந்த ஜீவ கிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரே தீர்மானத்தோடு அவர் செயல்படுகிறவராக இருந்தார். அருமையானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நாம் இருப்பது உண்மையானால் இன்றைக்கு நமது தீர்மானங்களை மாற்றிக்கொள்வோம். உலகத்துக்குரிய தீர்மானங்களை விடவும் ஆண்டவரை நேசிக்கிற காரியத்திலே, ஆண்டவருக்காக வாழுகிற காரியங்களிலே, ஆண்டவருக்காக சாட்சியாக ஊழியம் செய்கிற காரியத்திலே, ஆண்டவருடைய பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக நஷ்டமாக குப்பையாக நினைக்கிற
நல்ல தீர்மானத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். ஆனால் நிச்சயம் பவுலோடு சேர்ந்து ஆண்டவர் நம்மையும் சாட்சி சொல்லுவார், என்னுடைய மகன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஏழாவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து பேசுகிறோம் என்று பவுல் குறிப்பிடுவார். ஆம், விசுவாச ஆவி உடைய பவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை, எவ்வளவு தியாகம் நிரம்பிய வாழ்க்கை, எவ்வளவு சத்திய உபதேசம் நிரம்பிய வாழ்க்கை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு விசுவாசத்தினுடைய ஆவி அவருக்குள்ளே காணப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, அவர் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்றுதான் சொல்லுவார். இன்றைக்கு அநேகர் எப்பொழுது வாய்களை திறந்தாலும் அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறோம். மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் ஆண்டவர்களை தப்புவித்தார், ஆண்டவர்களை தப்புவிக்கிறார், இல்லவங்களை தப்புவிப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையானவர்களே, பவுலுடைய ஜீவியத்துடைய வாழ்க்கை என்ன? விசுவாசம் உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த ஆவியிலே அவர் நிரம்பியிருந்தார். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஆவிக்குரிய ஒரு மேலோட்டமான அனுபவங்கள் உடையவர் மாத்திரமல்ல, நம்மிலே அவர் ஊற்றப்பட்ட நோக்கம், அந்த விசுவாசத்தோட தெய்வீக ரகசியங்களை நம்மூலமாய் வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தின் மூலமாக ராஜ்யங்களை ஜெயிக்க, விசுவாசத்தின் மூலமாக யாவையும் செய்ய, விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய அற்புத கிரியைகளை நடப்பிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே, இந்த ஜெபத்திலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக, இந்த தீர்மானம் உள்ளவர்களாக, இந்த எச்சரிப்பு உள்ளவர்களாக, இயேசுவை மையமாக கொண்ட ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக, மற்றவரை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, பாடுகளிலே உற்சாகம் உள்ளவர்களாக, நாமும் பவுலை போன்ற தைரியம் உள்ளவர்களாக இருப்போமானால் தேவன் நிச்சயமாகவே தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று நம்மை குறித்து சொல்லுவார். ஆண்டவர் செய்தியின் மூலமாக உங்களையும் இருக்கிற இடத்திலே அவருக்கு ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றப் போகிறார், உங்களை உருவாக்கப் போகிறார், உங்களை உபயோகப்படுத்தப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்கள் இயேசு நாமத்திற்காக நன்றி. நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுலை குறித்து சொன்னீரே, இன்றைக்கு குறித்து மற்றவர்களை குறித்த அக்கறையோடு கூட, நல்ல தீர்மானங்களோடு கூட, பாடுகளிலே உற்சாகம் உடையவர்களாக, நல்ல விசுவாச ஆவி உடையவர்களாக நாங்கள் வாழும்படியாக இன்றைக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். அந்த விசுவாசத்தின் மூலமாக செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற பாதிப்புகள் நீங்குவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு ஒரு புதிய கிரியையை, ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.